ஒரு தவறு நடக்கிற போது அதை எடுத்துரைக்கிற ஒருவன் இல்லை என்று சொன்னால் அந்த தலைவனை, அந்த மன்னனை கூட கெடுப்பதற்கு இன்னொருவர் தேவையில்லை என்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்லி வருகிறார்கள். எனவே ஒரு தவறை சுட்டிக்காட்டுவது இந்த சமூகம் வாழ வேண்டும், திருச்சபை வளர வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையின் பொருட்டே இன்றைய கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவின் பாதையில் நடத்தவில்லை என்கிற உண்மையை இந்த சபைக்கு எடுத்துரைக்க நான் ஆசைப்படுகிறேன். நீதிபதி அவர்களே, இன்றைய குடும்பங்களை நாம் சற்று கவனமாக கவனித்து பார்க்க வேண்டும். எதை சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதி என்கிறது திருமறை. ஆனால் ஞானத்தை சம்பாதிக்கிற இந்த திருமறைக்கு, ஞானத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டுகிற இந்த திருமறைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை ஒரு வாழ்க்கை காட்சியாக நான் இங்கே வைத்துக்க ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? ஒரு குழந்தை காலையிலே துயில் எழுகிறது என்று சொல்வதை விட துயில் எழுப்புகிறோம் என்பதுதான் உண்மை. 4 மணி 5 மணி ஆனோடனே குழந்தைய தட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறோம். ஏடா எழும்புடா எழும்புடா எழும்புடா. பல்லு தேய்க்க வைக்கிறோம், ஏதாவது ஒரு டீயை கொடுக்கிறோம். கொடுத்து முடிச்ச உடனே என்ன நடக்குது? இன்னைக்கு டவுன்லையும் சரி கிராமங்கள்லையும் சரி முழுக்க முழுக்க குழந்தைகள் இன்றைக்கு கல்வி கல்வி படி படி என்று அதற்கு பின்னாலேயே ஓட்டப்படுகிறார்கள். காலையில உறக்கம் எழும்பி பிள்ளை 6 மணிக்கு ரெடி ஆகுதுன்னா 6 மணிக்கு டியூஷனுக்கு அக்கா காத்துக்கிட்டு இருக்கோம். ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. இல்ல வீட்டுக்குள்ளேயே படி படி புக்கடு படி படி. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே பிள்ளைய தூக்கி ஒரு வேன் வரும், நம்ம தூக்கி உள்ள போட்டு விட்டுறோம். நிறைய வீடுகள்ல நீங்க கவனமா கவனிங்க, அம்மாக்காரு ரோட்டோரத்துல வந்து வேனுக்காக காத்து நிக்கிறா. அந்த இடத்துல டிஃபன் பாக்ஸை திறந்து அங்க இட்லியை புடிச்சு உள்ள தள்ளுறான். வாய்க்குள்ள வச்சு ஒரே திணிப்பு. அதுவா சாப்பிடலைன்னா ஒரே தள்ளு. இந்த புட்டுக்கொள்ளல இருந்து புட்டை வெளியே தள்ளுறது மாதிரி அப்படியே புள்ளைக்க வாய்க்குள்ளார வச்சு இட்லியா தோசையா ஒரே திணிப்பு. அது அம்மா வேண்டாம்ங்குது. இவ திணிப்பு தாங்க முடியாம வேனுக்கு வந்து நிக்கிற இடத்துல அம்மா ஆய் போனோங்குது. நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. இப்ப வேன் வரும்னு உள்ள வந்த உடனே பையன் சொல்லியா இப்ப போக வேண்டாம்னா அது வந்தது நின்றுச்சுங்க. ஏன்னா அவனுக்கு வரல. நீங்க திணிக்கிறதுல இருந்து அவன் ஓடுறதுக்கு தப்புறான். நீங்க விடல, வேனுக்குள்ள தூக்கி போடுறிய. அவன் அங்க போய் படிச்சுக்கிட்டு வர்றான். முழுக்க முழுக்க இந்த மாடு புல்லு மேய்கிற மாதிரி அவன் புஸ்தகம் மேய்ஞ்சுக்கிட்டு அங்கிருந்து சாயங்காலம் வேனுக்காரன் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு போறான். நம்ம தூக்கி உள்ள எறிஞ்சோம், அவன் தூக்கி வெளியே எறிகிறான். வந்தோடனே டீயை கொடுத்தமா போ போ டியூஷனுக்கு போ. ராத்திரி வருது, சோற போட்டோமா உறங்கு 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 உறங்கு. ஒரு குழந்தையை பெற்றோர் வளர்க்கிற விதம் திருமறைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம்? நம்ம படிப்படி கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இன்னைக்கு திருமுறைக்கு எந்த பெற்றோரும் கொடுக்கவில்லை. நீதிபதி அவர்களே, இதை விட சோகம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், போன வருஷம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பேச போயிருந்தோம். சாப்பிடுறதுக்கு அந்த வீட்டுல கொண்டு உட்கார வச்சிருக்காங்கக்கா. ஒரு வீட்டுல இது மாதிரி ஒரு டீப்பா சிட் அவுட்ல கிடக்கு. எல்லாரும் கை கழுக போனாங்க. அவங்க எல்லாம் ரெடி பண்றதுக்கு தயாராகிறாங்க. அதுல ஒரு பைபிள் இருக்குது. நான் ஏதாவது ஒரு வசனம் கிடைக்குமான்னு எடுத்து திருப்புறேன். பைபிளுக்குள்ளால 3வது பக்கத்திலே ரேஷன் கார்டு இருக்கு. 7வது பக்கம் பார்த்தோம்னா மெடிக்கல் ஸ்டோருக்கு டாக்டர் எழுதி கொடுத்த துண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தாண்டி பார்த்தோம்னா கரண்ட் பில்லு கட்டினது எல்லா பில்லும் அதுலதான் இருக்கு. கேஸ் சிலிண்டருக்குள்ள கார்டு அதுல தான் இருக்கு. எல்லாம் அதுல இருக்கு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கடைசி அந்த ஜிப் இருக்கிற அந்த லாஸ்ட் பேஜ் இருக்கு, கடைசி பக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதை சும்மா மறைச்சு பார்க்கேன். ஒரு 6-7 500 ரூபா நோட்டு இருக்கு. அந்த அக்கா எங்களுக்கு டீ கொண்டு வைக்குது. நான் கேட்கேன், எக்கா இதுல பில்லு வச்சிருக்கிறிய, ரேஷன் கார்டு வச்சிருக்கிறிய, பைபிள்ல எதெல்லாம் வைக்க கூடாதோ அதெல்லாம் வச்சிருக்கிறிய. நீங்க பிற சமயத்தை பாருங்க, புனித நூலை புனிதமாக வைத்திருக்கிறார்கள். எங்கே பிரார்த்தனை அறை இருக்கிறதோ, எங்கே ஜெப அவருடைய வீட்டு அறை இருக்கிறதோ அங்கே அப்படியே பூஜித்து வைத்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்கள் எங்க வச்சிருக்கிறோம்? சிட் அவுட்ல வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள வைக்க கூடாததெல்லாம் வைக்கிறோம். அதுக்குள்ள ஏன் அக்கா 500 ரூபாய் தாள வச்சிருக்கிறேன்னு கேட்கிறேன்.
அந்த ஒரு இடத்தை தான் என் வீட்டுக்காரர் தொடமாட்டாருன்ட்டான். ஏக்கா தொடமாட்டாரு? அவர் பைபிளை தொடவே மாட்டாரு. அதனால பாதுகாப்பு அங்கதான் ரூபாய் வச்சிருக்கேன், இல்லைன்னா டாஸ்மார்க் கடை போயிடும்ட்டான். என் அன்பிற்குரிய நீதிபதி அவர்களே, திருமறைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கல்விக்கு முக்கியத்துவம் கூடி போயிடுச்சு. அது மட்டுமல்ல, அந்த திருமறை விவிலியமே புதுநித தன்மையை இழக்கிறபடியாக அழுக்கு பிடிச்சி நம்முடைய சிற்றவுட்டில் கிடக்குதே, அதுக்கு என்ன மதிப்பை மரியாதையை நீங்கள் கொடுக்கிறீர்கள்? அதைத்தான் நீங்க சொன்னீங்க. பிள்ளைகள், குழந்தைகள் பெற்றோர் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொற்களை விட செயல்கள் தான் உரத்து பேசும். நம்முடைய செயல்கள் இப்படி கிடக்கிறதே, இதுவா கிறிஸ்துவின் பாதையில் நடத்துகிற லட்சணம் என்று நான் கேள்வி எழுப்புகிறேன் நீதிபதி அவர்களே. அப்புறம் இன்னைக்கு எல்லா வீட்லயும் பாருங்க, கிறிஸ்துமஸ் வந்தாச்சா பத்திரிகையை பார்க்கிறேன். கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே கிறிஸ்துமஸ் தினத்தில் 480 கோடி ரூபாவிற்கு மது விற்பனை. தமிழ்நாட்டிலேயே மது விற்பனை அதிகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில். புள்ளி விவரம், நான் போய் சொல்லல, புள்ளி விவரம் சொல்லுது. தமிழ்நாட்டிலேயே மது விற்பனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமா இருந்திருக்கு. அப்போ கிறிஸ்துமஸ் தினத்துல இவ்வளவு குடிச்சு அழிக்கிறோமே, இவ்வளவு குடிச்சுக்கிட்டு வீட்டுல வர்றோமே. இப்ப அப்பப்பவா பத்திரிகையில வருது, பெண் குழந்தைகள் கூட பள்ளிக்கூடத்துக்கு குவார்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் அங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து குடிச்சதாட்டு பத்திரிகையில செய்தி வருது. இந்த குவார்டர் பாட்டில் எங்க இருந்து கிடைச்சிச்சு? பொம்பளை பிள்ளைகளுக்கு பையன் போய் வாங்கிட்டான்னு வச்சுக்கிடுவோம். பொம்பளை பிள்ளைக்கு எப்படி கிடைச்சிச்சு? அப்பம் வாங்கி வச்சிருந்தது. அப்பம் குடிக்கிறான். புள்ளிவரம் சொல்லுது, தமிழ்நாட்டில் 12% பெண்களும் குடிக்கிறார்கள். ஆனா வெளியே பெருசா தெரியறது இல்லை. நிறைய வீடுகளில் கணவனும் மனைவியும் சேர்ந்து குடிக்கிற வீடுகள் இன்றைக்கு இருக்கிறது. இந்த அழுக்கை, இந்த அசிங்கத்தை பார்த்திருக்கிற குழந்தை சொல்லுகிறது. ஒரு பெண் குழந்தை என்கிட்ட சொல்லுது நீதிபதி அவர்களே, போன மாசம் நான் அதை ஒரு ஆர்டிகிளா பத்திரிகையில எழுதியிருந்தேன். அவ 10ஆம் வகுப்பு படிக்கும்போ அந்த பெண் அப்பா வச்சிருந்த அந்த மதுவை எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு குடிச்சு குடல் வெந்து போச்சு சார். நீதிபதி அவர்களே, நமக்கெல்லாம் இந்த சாம்பல் புதன் ஒண்ணு உண்டு. துக்க நாள் தொடங்கிறதுக்கு முதல் நாள். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் என்ன பண்ணாருன்னா, போய் சாம்பல் புதன் பாஸ்டர்கிட்ட போய் இந்த சாம்பல், நம்ம அந்த ஓலையை எரிச்சு இதுல சாம்பல் பூசுவோம் இல்லையா, நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணிற்கே போவாய்ன்னு அவர் சாம்பல் பூசி விடுறாரு. இந்த ஆள் நேரா வீட்டுக்கு வந்துகிட்டு நல்லா குடிக்கிறவரு பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்றாரு, எடி நான் குடிய நிறுத்திட்டேன்னாரு. ஏங்க குடிய நிறுத்தினீங்களா? நீங்களா? சாயங்காலம் ஆகுது போகல டாஸ்மார்க் கடைக்கு, 6 மணி ஆகுது போகல. ஆச்சரியத்துல புருஷங்காரன் கேட்கிறா, எங்க நீங்க குடிக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு பின்னால பாருடி, மரிசினி தோட்டத்துல போய் பாருடி. புடிச்சு இழுத்துக்கிட்டு போறான். பின்னால போனா மரிசினி தோட்டத்துல ஒரு 4 மரிசினி மூடு, மரிசினி உங்களுக்கு தெரியும், அந்த மரிசினி கிழங்கு நிக்கிற 4 மூடு எடுத்துக்கிட்டு மண்ணை எல்லாம் கூட்டி ஒரு கல்லறை பண்ணி வச்சிருக்கிறார் அந்த ஆளு. அந்த கல்லறையில இந்த பனமட்டை செதுக்கி ஒரு குருசு செஞ்சு வச்சிருக்காரு, ஒரு சிலுவை. அந்த சிலுவையில என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? குடிகார சிலுவமுத்து செத்து போனான். குடிகார சிலுவமுத்து செத்து போனான்னு எழுதியிருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லுது, அம்மா என் வீட்டுக்காரர் இனி குடிக்க மாட்டாராம், குடி நிறுத்திட்டாரு. எப்படி சொல்ற? வீட்டுக்காரரு ஒரு கல்லறை செஞ்சு அதுல சிலுவை வச்சு அதுல குடிகார சிலுவமுத்து செத்து போனான்னு பிள்ளைக்கு வாங்கி வச்சிருந்த சாட்டு பேப்பர்ல எழுதி ஒட்டி வச்சிருக்காரு. அம்மா இனி குடிக்க மாட்டாரு. அம்மகாரி சொன்னா 2 நாள் தாண்டட்டி குடிக்கானா பாப்போம்னா. 2 நாள் தாண்டிச்சு, அவர் குடிக்க போகவே இல்லை. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டா, என் வீட்டுக்காரர் குடி நிறுத்திட்டாரு, நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நல்லா இருக்கேன் அக்கா, பெரியம்மா நல்லா இருக்கேன், சித்தி நல்லா இருக்கேன், மாமா நல்லா இருக்கேன், மச்சான் நல்லா இருக்கேன்னு எல்லாருக்கும் சொன்னா. 40 நாளும் முடிஞ்சிச்சு, புனித வெள்ளியும் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்துச்சு, என்ன வந்துச்சு? உயிர்ப்பு வந்துச்சு. சந்தோஷமா பாஸ்டர் சொன்னது மாதிரி கேட்டு நேரா கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அங்க பிரசங்கம் எல்லாம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் திடீர்னு இவனை காணோம், அந்த பக்கம் இருந்தவனை. பொண்டாட்டி எங்கும் தேடுனா ஆளை காணோம். பின்னால சொன்னா இன்னொருத்தி சொன்னா, என் வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு போனாரு, நீ நேரா எங்க கூட வீட்டுக்கு வரணுமா, உன் வீட்டுல நாங்க போற வழிதானே, உன்னை விட்டுட்டு போலாம், உன்னையும் பிள்ளைகளையும். அவர் எங்கேயோ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டானாம், போயிட்டாருன்னாரு.
இவ அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படல. அவர் தான் குடி நிறுத்திட்டாரு. நேரா வீட்டுக்கு வர்றா. வீட்டுல இருந்த பாத்திரம் அவ்வளோ வெளியே கிடக்கு. வீட்டுல கிடந்த பாத்திரம் எல்லாம் வெளியே கிடக்கு. எல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டுருக்கு. சாப்பாட்டு பானை வெளியே உடைஞ்சு கிடக்கு, மண்பானை. உள்ள போறா, ஃபுல் மப்புல கிடந்து உருளுறான். சிலுவமுத்துட்ட கேட்கிறா, எங்க 40 நாள் குடி நிறுத்தி இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, பின்னால போய் பாருடி, எங்க வச்சிருந்த கல்லறையை போய் பாருடின்னாரு. நேரா அங்க போய் பாக்குறா. கல்லறையை உடைச்சு தள்ளி இருக்கு. அந்த சிலுவை சைடுல இருக்கு. சாட்டு பேப்பர்ல எழுதி ஒட்டி இருக்கான், குடிகார சிலுவமுத்து உயிர் தெழுந்து விட்டான். நீதிபதி அவர்களே, நம்முடைய குடும்ப தலைவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தால், தவறான பழக்கங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பெற்றோரே போதிக்கிற காரணத்தால் தான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் 5 விஷயங்களில் முதலிடம் பெற்றிருக்கிறது. எதுல எல்லாம் தெரியுமா? குறிச்சு வச்சுக்கோங்க. எதிரணியினர் கேட்டுக்கிட்டு வந்து பதில் தரணும் எனக்கு. மதுவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முதலிடம். 2வது, வரதட்சணை கொடுமை வழக்குகளில், விவாகரத்து வழக்குகளில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் முதலிடம். இந்தியாவிலே கேரளா முதலிடம், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடம். அதுலயும் 73% பேர் கிறிஸ்தவர்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி இருக்கிறது. நீங்க வேணா கோர்ட்ல போய், நல்ல லாயர் எல்லாம் இங்க இருப்பீங்க, நீங்க விசாரிச்சு பாருங்க எத்தனை சதவீதம் விவாகரத்து வழக்குகள் பதிவாயிருக்கிறதுல அதிக சதவீதம் நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்பதை அங்கேயே சொல்லி தருவாங்க. நீங்க அதையும் புள்ளிவிவரம் எடுங்க. 3, தமிழ்நாட்டிலேயே மனநோயாளிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். பிலாங்காலைன்னு ஒரு இடத்துல 120 பெண்கள் மனநோயாளிகள் ஒரே இல்லத்துல இருக்காங்க. இந்த சிஸ்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க கேரளாவில் உள்ளவங்க. அந்த இல்லத்துக்கு நான் போனா அங்க இருக்கிற 80% பேர் பிஜி முடிச்சவங்க. பேராசிரியர்கள் மனநோயாளியா அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இங்கிலீஷ் ப்ரொஃபசர் இருக்காங்க. இந்த நாகர்கோயில்ல இருந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் அங்க இருக்காங்க. என்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு பைபிளும் வாங்கி கொடுக்குறியா ஆதவன்? நல்லா இருந்தாங்க, திடீர்னு தண்ணியை கோரி தலையில ஓடி விட்டுட்டாங்க. இப்படி மனநோயாளிகள் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடம். 4வது, தற்கொலையில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடம் தமிழ்நாட்டில். குறிச்சு வைங்க, தற்கொலை தமிழ்நாட்டில் அதிகம் பண்றது கன்னியாகுமரி மாவட்டம். 5வது விஷயம், இனி என்ன தெரியுமா? முதியோர் இல்லங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிகம் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம். வீட்டிற்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். ஒரு கவிஞன் எழுதுகிறான், தாத்தா செத்த 10ஆம் நாள், தாத்தா செத்த 10ஆம் நாள் தோட்டம் துறவுகளை பெரியப்பா கேட்டார், வயல்வெளிகளை சித்தப்பா கேட்டார், வீட்டை மட்டும் என்னுடைய அப்பா கேட்டார். தாத்தா செத்த 10ஆம் நாள் தோட்டம் துறவுகளை பெரியப்பா கேட்டார், வயல்வெளிகளை சித்தப்பா கேட்டார், வீட்டை மட்டும் என்னுடைய அப்பா கேட்டார். நகைகளையும் பண்டபாத்திரங்களையும் அத்தைமார் கேட்டார்கள். நகைகளையும் பண்டபாத்திரங்களையும் அத்தைமார் கேட்டார்கள். பாட்டியை மட்டும் கேட்க யாரும் இல்லை. நீங்க மாமியார ஒழுங்கா கவனிக்கலன்னா, நீங்க வயசானவங்களை ஒழுங்கா கவனிக்கலன்னா, இந்த பிள்ளைகள் உங்களை நாளைக்கு ஒழுங்கா கவனிப்பாங்களா? இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அத்தனை தீய பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். நீதிபதி அவர்களே, இறுதியாக ஒன்றே ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, வீட்டுக்குள்ள அடிதடி, வீட்டுக்குள்ளேயே கணவனும் மனைவியும் அடிதடி, ஒரே சண்டை, பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்க கொண்டு விடுது? நான் சொன்னேன்ல, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு விவாகரத்துல முதலிடம்னு. எதுக்கு எடுத்தாலும் ஈகோ பிரச்சனை. நீ பெருசா நான் பெருசா, நான் பெருசா நீ பெருசா, மனைவி பெருசா கணவன் பெருசா, நீங்க சண்டை போடுறீங்க. இந்த பிள்ளைகள் நடுத்தருவிலே நிற்கின்றன என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நீதிபதி அவர்களே, இன்றைக்கு குழந்தைகள் செய்கிற தவறை தாய் மறைக்கிறாள். அது கூட இந்த குழந்தைகளுக்கு இவர்கள் தவறான பாதையை காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஒரே ஒரு சின்ன நிகழ்வு. குழந்தை இயேசுவுக்கு படம் வரையணும். குழந்தை இயேசுவுக்கு படம் வரையணும். எப்படி இருப்பார் தெரியாது. ஒரு ஓவியன் சொல்றாங்க, ரோமாபுரியில நடந்தது. ஒரு ஓவியன் சொல்றாங்க, குழந்தை இயேசு எப்படி இருப்பாருன்னு ஒரு படம் வரையணும். அந்த படத்தை நீங்க வரைச்சு தர முடியுமான்னு கேட்கிறாங்க. அந்த ஓவியன் அலைகிறான். குழந்தை இயேசுனா யாரு? அந்த ஆண்டவனே குழந்தையாக இறங்கி வந்திருக்கிறான். அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? அப்படி நினைச்சு தேடுறான்.
ஒரு புகைவண்டி நிலையத்துல போய் இருக்கிறான். ஒரு தாயும் குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு ஒரு தாய் இருக்கிறாள். அந்த குழந்தைய பார்க்கிறான். அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. இவ்வளவு அழகான, இவ்வளவு சிரித்து கொண்டிருக்கிற, இவ்வளவு ஞானத்தை கொப்பளித்துக் கொண்டிருக்கிற ஒரு முகத்தை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அந்த குழந்தையை குழந்தை இயேசுவாக அவன் வரைகிறான். அந்த அம்மாட்ட அனுமதி கேட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து அந்த குழந்தையை மாடலா வச்சு குழந்தை இயேசுவை வரைச்சு கொண்டு கொடுத்துறான். அதே ஓவியத்தை 25 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சபை சொல்லுகிறது, யூதாஸ் எப்படி இருப்பான்னு வரைய முடியுமான்னாங்க. யூதாஸ் எப்படி இருப்பான்னு வரைய முடியுமாங்கிறாங்க. அவன் தேடி தேடி திரிகிறான், ஓடி ஓடி அலைகிறான். யூதாஸ் என்கிற அந்த கொடூர முகத்தை எங்கு பார்ப்பேன்னு ஓடுறான். அதே போல ஒரு நாள் ஒரு தெருவிலே விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறான் ஒருவன். அவனுடைய முகம் ஏகதேசம் யூதாசுக்கு ஒத்து வருகிறது. அவனை அழைத்து கொண்டு வருகிறான். அவன் என்ன பண்றான்? அழகா ஓவியம் தீட்டி வரைச்சிடறான். ஆனால் ஓவியம் தீட்டி முடிச்ச உடனே அந்த இளைஞனை அவன் திரும்ப திரும்ப பார்க்கிறான். இவனுக்கு எங்கேயோ பார்த்தது மாதிரி ஒண்ணு தோணுது. அந்த இளைஞனிடம் கேட்கிறான், உன்னை நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. அவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியாது. ஆனால் இவன் சொல்லுகிறான், நான் பார்த்தது மாதிரி இருக்கு. எங்க பார்த்தேன்னு தெரியல. யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு சொல்றான், நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தை இயேசுவை வரைந்தேன். உன்னுடைய அம்மா யாரு? உன் அம்மா பேர் என்னன்னு கேட்கிறான். அவன் சொல்லுகிற பேர் இவனுக்கு தெரிந்த அதே பெயராக இருக்கிறது. அப்பதான் அந்த ஓவியன் புரிந்து கொள்ளுகிறான். 25 ஆண்டுகளுக்கு முன் குழந்தை இயேசுவாக இருந்த ஒரு குழந்தை 25 ஆண்டுகளுக்கு பிறகு யூதாஸ் முகத்துக்கு எப்படி பொருந்தினாய் என்று கேட்கிறான். அந்த இளைஞன் சொல்லுகிறான், என் தாய், என் தகப்பன், மது அருந்துகிற என் தகப்பன் என்னை வளர்த்த விதம், இயேசுவாக வரைந்த நான் இன்றைக்கு யூதாஸ் ஆகி நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் பெற்றோர்கள் என்று சொன்னான் என்றால், கிறிஸ்தவ பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை கிறிஸ்துவின் பாதையில் நடத்தவில்லை என்பதனுடைய பொருள்தான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலும் பதிவாகி இருக்கிற வழக்குகளில் பெரும்பான்மை வழக்குகள் கிறிஸ்துமஸ் தினம் பதிவாகி இருக்கிறது. இந்த ரேஸ் அடிச்சுக்கிட்டு பையனுங்க பைக்ல இங்க இருந்து அங்க, அங்கிருந்து இங்க 130 ஸ்பீட்ல போறானே, அது யார் பிள்ளைகள்? நம்ம வீட்டு பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை நாம் இப்படி வளர்த்திருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் பாதையில் கிறிஸ்தவ பெற்றோர்கள் இன்றைய நிலையில் அந்த பாதையில் தங்கள் பிள்ளைகளை நடத்தவில்லை. ஒரு சர்ச்சில் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இங்க சர்ச்சுக்கு உள்ள வந்தாச்சு யாரும் பேசக்கூடாது, கிறிஸ்துமஸுக்கு வந்திருக்கிறிய யாரும் பேசக்கூடாது, இவளுக்கு பக்கத்தில் இருக்கிறவளுக்கு சேலைக்கு விலையை கேட்டே ஆகணும். பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எல்லோரும் எழுந்து நின்று கிருபாகரபதியே என்கிற பாடலை பாடுவோம். ஒரு அம்மா எப்படி கிருபாகரபதியை பாடிச்சு தெரியுமா? அவங்க பண்ணா கிருபாகரபதியை பாட்ட இவன் நேரா மாத்திரா டப்பிங் பண்றா. இயேசுவே கிருபாகரபதியை இவ கேட்கிறா, ஏசுவடியா இந்த சேலை என்னவல அவனே சமே இவ கேரளத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததுடியே. இதா பிரேயரு, இதா பிரேயரு. ஒரு பாட்டி எங்க வீட்டுக்கிட்ட பிரேயர் பண்ணுங்க. பனமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, குட்டியே அடுப்புல தீ எரியுது அவுட்டி பாத்தியா? பனமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது ராட்சியம் வருக. பிள்ளை மேல துணி காய போட்டிருந்தேன், மழை வருது எடுத்தாட்டி. இதாக ஜெபம், இதாக பிரார்த்தனை. நீதிபதி அவர்களே, நம்முடைய ஜெபங்கள் போலித்தனமாக இருக்கிறது. அதனால் தான் அழகாக இயேசு சொன்னார், உங்களுடைய போலி வேஷத்தை பார்த்து நான் அருவருக்கிறேன் என்றார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவன் விண்ணரசில் சேருவதில்லை என்று சொன்னார். உங்களுடைய கைகள், உங்களுடைய உள்ளங்கள் முதலில் தூய்மையாகட்டும். தானே சொன்னாரு? நம்ம கேட்டோமா? நீதிபதி அவர்களே, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வேற எல்லா கொஸ்டினும் அவுட் ஆயாச்சு. இயேசுநாதர் அடி அழகா சொன்னாரு, நான் பசியாயிருந்தேன் எனக்கு நீங்கள் உண்ண தந்தீர்களா? நான் தாகமாயிருந்தேன் எனக்கு நீங்கள் குடிக்க கொடுத்தீர்களா? நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை நீங்கள் உடுத்தினீர்களா? நான் சிறையில் இருந்தேன் என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்களா? நான் நோயில் இருந்தேன் எனக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னீர்களா? கேட்டாங்க. ஆண்டவரே, எந்த ஆஸ்பத்திரியில இருந்தீங்க? ஆண்டவரே, நீர் என்னைக்கு ஜெயில இருந்தீர்? அவர் சொல்றாரு, சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தாள். செய்தீங்களா? இந்த கிறிஸ்துமஸுக்கு 7 சேலை வாங்குனீங்க இல்லக்கா?
1ஆம் தேதி கட்டுறதுக்கும் இந்த 7 நாள் கட்டுறதுக்கும் பக்கத்து வீட்டுல ஒரு சேலைக்கு மாற்று சேலை இல்லாமல் ஒரு பாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தீங்களா? 15 லட்சத்துக்கு குடில் கட்டுனீங்கல்ல, உங்க வீட்டு பக்கத்துல வீடே இல்லாம தெருக்கோடியில சாக்கு விரிச்சு எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 15 லட்சத்துல 1 லட்சம் ரூபாவுக்கு ஒரு குடிசை கட்டி கொடுத்திருந்தால் உங்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடைத்திருக்கும். ஆனா 15 லட்சத்துக்கு குடிலு, 40 லட்சத்துக்கு குடிலு, 60 லட்சத்துக்கு குடிலுன்னு தம்பட்டம் அடிக்கிறதுக்கும் தன்னை பெரியவர்களாக காட்டிக் கொள்வதற்கும் நாம் பொய் வேடம் தரிக்கிறோமே ஒழிய உண்மையான பக்தி நிலை இருந்தால் நீங்கள் ஏழைக்கு இறங்கி இருப்பீர்கள். இறங்கணுமா? அதான் மகாத்மா காந்தி சொன்னாரு, ஐ பிலீவ் கிரைஸ்ட், ஐ பிலீவ் கிரைஸ்ட், I can't believe Christians சொன்னார். ஏன் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. மகாத்மா காந்தி சொன்னார், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு நேசிக்கிறேன். அவருடைய மலைப்பொழிவு தான் இந்த காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியது. ஆனால் கிறிஸ்துவை போல் இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருந்தால் உலகம் இன்றைக்கு கிறிஸ்தவ நாடாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல் வாழவில்லை என்று சொல்லி இருக்கிறார் என்றால் ஊழியத்துக்கு நம்ம அனுப்பி என்ன சாதித்திருக்கிறோம் என்பதை இந்த அவைக்கு நான் கேட்கிறேன். நாங்கள் ஊழியத்தை அனுப்புறோம், அநீதியை எதிர்க்கிறோம். இதை மட்டும் நான் சொல்லிட்டு நிறுத்திடுறேன். அதுக்கு ஒரு பயங்கரமா சொன்னாரு, போதைக்கு எதிராக நம்ம போராடுறதுக்கு எவ்வளவு பேர் வந்து கூடணும். நீதிபதி அவர்களை, முதல்ல போராட்டம்னா என்ன? ஒரு தாய் குழந்தைய பிரசவிக்கிறதுக்கு போராடுறா, வயிற்றுக்குள்ள பயச்ச ஊற்றாம் போட்டு மிதிக்கிறான். ஒரு தாய்க்கு வலிக்கிறது, அவள் சத்தமிடுகிறாள். 20 எலும்புகளை ஒடிக்கிற போது என்ன வலி வருமோ அந்த வலி வரும் தாய் பிரசவிக்கிற போது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிற போது 20 எலும்பை ஒடிக்கிறது வலி வருமா? ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன சுட்டா, நீதிபதி அவர்களே குறிச்சு வச்சுக்கிடுங்க, என் மார்பு வழியா துப்பாக்கி குண்டு பாயும் போது எனக்கு ஏற்படுகிற வலியினுடைய அளவு 45 டெல். 45 டெல் பெயின் எனக்கு ஒரு ஆணால தாங்க முடியாது, அவன் செத்து போயிடுவான். ஆனால் ஒரு பிரசவத்தின் போது, ஒரு சுக பிரசவத்தின் போது ஒரு தாய் 57 டெல் பெயின வலியை தாங்குகிறாள். அதை தாங்கி தன்னுடைய போராட்டத்தை முடித்து அந்த குழந்தைய பிரசவித்து விட்டு அதை வாரி அணைத்துக் கொள்ளுகிறாள். பார்த்தீங்களா? இதுதான் போராட்டம், இதுதான் போராட்டத்தினுடைய வெற்றி. பிரசவம் வரைக்கும் வலியை தாங்கிக் கொள்கிறாள், அது போராட்டம், அது போராட்டத்தினுடைய வெற்றி. நம்ம மதுவுக்கு எதிராக போராடணுமே, ஒரே ஒரு நாள் வந்து கொடி பிடிச்சுக்கிட்டு அன்னைக்கு இங்க கிடைச்சதை தின்னுகிட்டு நேரா வீட்டுக்கு போனோம். மது இன்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. போராட்டம் என்றால் மதுவை ஒழிக்கிற வரைக்கும் நீ போராடி இருந்தால் உனக்கு நான் கை கொடுத்திருப்பேன். ஒரு நாள் வந்து ஷோ காட்டிட்டு போனது வெறும் ஷோ, வெறும் பந்தா, ஒழிக்கவில்லை, ஒழியவில்லை, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பைய கோட்டர் வாங்கி நேத்து கூட பஸ்ல நாகர்கோவில் போறேன். இதே பார்வதிபுரம் தாண்டினோன்னு ஒரு இளைஞன் எழும்புறான். அவன் மடியில இருந்து 2 குவார்டர் பாட்டில் கீழே விழுந்து பஸ்ல உடைஞ்சி சில்லா கிடக்கு. எவனும் ஏன்னு கேட்கல. அவன் அதை புறக்க போறான். 2-3 துண்டை எடுத்தான், அவன் பாட்டுக்கு போறான். ஒரு 17-18 வயசு இருக்கும். நீதிபதி அவர்களே, மதுவை ஒழிக்க நீங்கள் போராடி இருந்தால் ஒளியும் வரை போராடி இருக்கணும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இதைத்தான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஒரு போராட்டமோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் முழுமை இல்லை, அரைகுறையாக இருக்கிறோம், கொஞ்சமாக இருக்கிறோம். நான் வளர்க்கவில்லை என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவின் பாதையில் 25% பேர் நடத்துகிறார்கள் என்றால் 75% பேர் நடத்தவில்லை என்பதை உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.